துறைசேரியின் அரச கடன் முகாமைத்துவ அலுவலகம் மற்றும் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தின் 7 அதிகாரிகளிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அவர்கள் பயன்படுத்திய கணினிகளும் அடுத்த கட்ட விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளன. விசாரணைகளுக்காக கணினி அவசர தயார்நிலை குழுவின் உதவிகளும் பெறப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க ஆஸ்திரேலிய போலீசார் இணக்கம் தெரிவித்துள்ளனர். கடந்த வருடம் அவர்களுடன் மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். விசாரணைக்கு தேவையான தரவுகள் தற்போது ஆஸ்திரேலிய போலீசாருடன் பரிமாற்றப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். நிதி செயற்குழு உறுப்பினரும் பிரதி அமைச்சருமான சதுரங்க அபேசிங்க இது தொடர்பில் கருத்து தெரிவித்தார். தனி ஒரு அதிகாரியினால் ஏற்பட்ட குறைபாடல்ல, முழுமையான கட்டமைப்பு என்ற ரீதியில் நாம் பலவீனமாக உள்ளோம். இது நீண்ட காலமாக இடம்பெற்று வரும் ஒரு விடயம் என நான் நினைக்கின்றேன். வேலை செய்யும் முறைமை, டிஜிட்டல் கட்டமைப்பில் உள்ள பலவீனங்கள் மற்றும் கொள்முதல் செயல்முறைகளில் உள்ள சிக்கல்கள் என அனைத்தும் இதில் தங்கியுள்ளன. ஒரு அரசியல் இயக்கமாக அரசியல்வாதி என்ற ரீதியில் திருடுவதற்கு தூண்டுதல் அளிக்கும் வகையில் இவை இடம்பெற்றதாக நாம் கருதவில்லை. அதன் காரணமாக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அந்த விசாரணைகளின் முடிவுகள் விரைவில் வெளிவரும் என நம்புகின்றோம். நாம் எப்போதும் வெளிப்படைத்தன்மையுடன் பணியாற்றவே தயாராக இருக்கின்றோம். சைபர் குற்றவாளிகளினால் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் திருடப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி என்ற பெயரில் மற்றொரு குழுவினர் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தினர். ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டலி சம்பிக் ரணவக்க, ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்தன, அஜித் மன்னபெரும, சர்வஜன அதிகாரத்தின் உபதலைவர் பேராசிரியர் சன்ன ஜயசுமன, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தவிசாளர் நிமால் ஸ்ரீபால டி சில்வா, முன்னாள் ராஜாங்க அமைச்சர் கலாநிதி சுரேன் ராகவன் உள்ளிட்டவர்கள் இதில் கலந்து கொண்டனர். மக்கள் சார்ந்த ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியாக நடத்தப்பட்ட இந்த ஊடக சந்திப்பில் பாராளுமன்றத்தின் பிரதான எதிர்க்கட்சியான சஜித் பிரேமதாசவின் ஐக்கிய மக்கள் சக்தி கலந்து கொள்ளவில்லை. என்ன நடந்தது? அரசாங்கத்தின் பிரதிநிதி அமைச்சர் கலாநிதி ஹர்சனவின் கருத்துப்படி இது ஹேக்கர்களின் வேலையாகும். அரசாங்கத்தில் உள்ள பலர் இதையே கூறுகின்றார்கள். இருப்பினும் அவர்கள் தெளிவூட்டும் விடயங்களை பார்த்தால் இது தொழில்நுட்ப ரீதியாக ஹேக்கர்களின் வேலையை விட சாதாரணமாக இந்த துறையில் தூண்டில் போட்டு மீனை பிடித்த ஒரு சந்தர்ப்பமாகவே பார்க்கின்றோம். அரசாங்கத்தின் அறியாமையினாலேயே இந்த ஹேக்கர் கதை சொல்லப்படுவதாக பலர் நினைக்கிறார்கள். இருப்பினும் நான் அப்படி நினைக்கவில்லை. இது திட்டமிட்டு சொல்லப்படும் கதை. ஏனெனில் அறிக்கைகளின்படி குறைந்தது 5 அல்லது 18 பேரின் அனுமதியுடன் மத்திய வங்கி, தேசிய கடன் திணைக்களம், நிதி அமைச்சு, திரைசேரி ஆகியவற்றில் கீழ் மட்டத்திலிருந்து மேல் மட்டம் வரை செயலாளர் வரை தெரிந்து அங்கீகரித்து செய்யப்பட்ட ஒரு செயல்முறையாகும். ஏன் இதை ஹேக்கர் என்று சொல்கிறார்கள்? இந்த அங்கீகாரம் வழங்கிய அதிகாரிகள் குழுவையும் அமைச்சின் செயலாளரையும் காப்பாற்றும் நோக்கிலேயே இவ்வாறான பிரசாரம் செய்யப்படுவதாக மிக தெளிவாக தெரிகின்றது. இந்த அரசாங்கத்தின் கீழ் நாட்டின் பொருளாதாரத்தின் இதயம் போன்ற நிதித்துறையும் எரிசக்தி துறையும் தற்போது வீழ்ச்சியடைந்துள்ளன. இதற்கு பிரதானமாக அனுரகுமார திசாநாயக்கவே பொறுப்பு கூற வேண்டும். எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க இவ்வாறு கருத்து தெரிவித்தார். எதிர்க்கட்சியினருக்கு நாம் கூற விரும்புவது என்னவென்றால், உங்களுக்கு விடயம் தெரியும் என்றால் தயவு செய்து சென்று முறைப்பாடு செய்து விடயங்களை முன்வையுங்கள். ஜனாதிபதியும் நிதியமைச்சின் செயலாளரும் இதில் தொடர்புபட்டுள்ளதாக கூறுகின்றீர்கள். எனவே இவ்வாறான அப்பட்டமான பொய்களை கூற வேண்டாம். இவ்வாறான சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. கன்னி துறையில் உள்ளவர்களுக்கு தெரியும். உலகம் முழுவதும் இவ்வாறான ஹேக்கர்களினால் தாக்குதல்கள் மற்றும் கொள்ளை சம்பவங்கள் இடம்பெறுகின்றன என்பது உங்களுக்கு நினைவிருக்கும். இது தொடர்பில் வின வேண்டிய அனைத்து விடயங்களையும் அவதானமாக கேட்டு தற்போதைய தரவுகளின் அடிப்படையில் உரிய விசாரணைகளை நடாத்தி இதற்கு தேவையான சட்ட நடவடிக்கைகளை எடுக்க நாம் நடவடிக்கை மேற்கொள்வோம். பொறுப்பு கூற வேண்டிய அதிகாரிகளுக்கு எதிராகவும் இது ஒரு திட்டமிட்ட குற்றமா என்பது தொடர்பில் கண்டறிய தேவையான விசாரணைகளை முன்னெடுப்போம். திரைசேரியை சுத்தப்படுத்திய பின்னரே எதிர்க்கட்சியினர் நாட்டை எம்மிடம் ஒப்படைத்தனர். அவர்கள் திரைசேரியை சுத்தப்படுத்தியது மாத்திரமல்ல, அதனை முழுமையாக இல்லாமல் செய்து வெற்று காகிதமாக்கியே ஒப்படைத்தனர். அவ்வாறு அவர்கள் கையளித்த வெற்று திரைசேரியை நாம் நிரப்பிக் கொண்டிருக்கும் வேளையில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் தொடர்பில் இந்த விவாதம் நடைபெறுகின்றது. எனவே இதனை மத்திய வங்கி பிணைமுறை மோசடியுடன் ஒப்பிட்டு சரி செய்வதற்கு முயற்சிக்க வேண்டாம் என எதிர்க்கட்சியினருக்கு தெரிவிக்க விரும்புகின்றேன். ஏனெனில் அது பகல் கொள்ளை. ஆனால் தற்போது நடந்துள்ள விடயம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். பிணைமுறை மோசடியில் நடந்தது போன்று யாரையும் தப்பிக்க வைக்கவோ காப்பாற்றவோ அல்லது பாதுகாக்கவோ மாட்டோம்.
ஏனெனில் பிணைமுறி மோசடியின் பிரதான குற்றவாளியான அர்ஜுன மகேந்திரன் கலந்து கொண்ட திருமண வீட்டுக்கு சென்ற ரணில் விக்ரமசிங்க உலகின் மிக நீண்ட திருமண வீட்டுக்கே சென்றிருந்தார். தற்போது அந்த தம்பதியினருக்கு குழந்தைகள் பிறந்து விட்டன. ஆனால் அர்ஜுன மகேந்திரன் இன்னும் இலங்கைக்கு வரவில்லை. அர்ஜுன மகேந்திரன் தமிழ்